Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நாம் Google Adsல இருக்கிற ஆப் அசெட் அப்படின்னா என்ன, அப்புறம் எப்படி இந்த ஆப் அசெட்டை நம்மளுடைய ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்ல யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்கிற இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான ஆப் இன்ஸ்டாலேஷன் ஆட்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு ஆடை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஆப் அசெட் அப்படின்ற ஃபீச்சரை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி அட்வர்டைசர் அவங்களுடைய ஆப் இன்ஸ்டாலேஷனுக்கான டைரக்ட் லிங்கை எல்லா சர்ச் ஆட்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸை ப்ரொமோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி உங்களுடைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறவங்களையும் நீங்கள் டார்கெட் பண்ணி இந்த ஆடை நீங்கள் ரன் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த ஆப் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிக்கபிள் லிங்காக ஆப் ஐகான் ப்ளஸ் கால் டு ஆக்ஷனோட சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் அப்பியர் ஆகும். ஸோ இந்த கால் டு ஆக்ஷனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பிளேவாக இருக்கட்டும், இல்லைனா ஆப்பிளோட ஆப் ஸ்டோர். ஸோ இதில் எந்த பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான லொக்கேஷனுக்கு யூஸரை ரீடைரக்ட் பண்ணிடும். அப்புறம் இந்த கால் டு ஆக்ஷனையும் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டால் நவ், டவுன்லோட், அப்புறம் வியூ, இந்த மாதிரியான கஸ்டம் கால் டு ஆக்ஷனுக்கான ஆப்ஷனை கூகுள் ஆட்ஸ் நம்மளுக்கு தராங்க. ஸோ இது எப்படி வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கூகுள் ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசெட் மூலியமாக கிடைக்கிற இன்ஸ்டாலேஷன், அப்புறம் ஆப் ஆக்ஷன், இந்த மாதிரியான கம்ப்ளீட் மெட்ரிக்ஸை கூகுள் ஆட்ஸில் நம்மளால பார்த்துக்க முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த ஆப் அசெட்டை கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ ஆட்ஸ் அண்ட் அசெட்டில் அசெட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆப் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த அசெட்டை நீங்கள் அக்கௌண்ட், கேம்பெயின், ஆட் குரூப் இந்த 3 லெவலில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து கிரியேட் நியூ அப்படின்றத அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே 2 ஆப்ஷன் தான், ஒன்று ஆண்ட்ராய்டு, இன்னொன்று iOS. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டை செலக்ட் பண்ணிக்காங்க. இல்லைனா ஐஃபோன் யூசர்ஸை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ iOS செலக்ட் பண்ணிக்காங்க. நான் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆட் அக்கௌண்ட் ப்ளஸ் உங்களுடைய ஆப் ஸ்டோர் அக்கௌண்ட்டு ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆப் இங்கே லிஸ்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா உங்களுடைய அப்ளிகேஷன் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் டைரெக்டாக இங்கே நீங்கள் தேடிக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் கூகுள் ஆட்ஸ் ஆப்பை வந்து நான் டார்கெட் பண்ணுறேன் இன்னைக்கு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான நேமை நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதுவே லிஸ்ட்டில் காமிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லிங்க் டெக்ஸ்ட். ஸோ இதுதான் கால் டு ஆக்ஷனாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. அடுத்து ஆப் யூஆர்எல் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக்கிங் டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை நான் டெடிகேட்டடாக அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டாபிக். அடுத்து அட்வான்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் இந்த அசெட்டை நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. இப்போ சேவ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப் அசெட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இது அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ரிவ்யூவிலே தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது எலிஜிபிள் ஸ்டேட்டஸ்க்கு மாறிடுச்சு அப்படின்னா உங்களுடைய சர்ச் கேம்பெயினில் டிஸ்பிளே ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆப் அசெட் அப்படின்னா என்ன, அப்புறம் எப்படி இது ஆப் இன்ஸ்டாலேஷனுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.